الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية وأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم بالخبر سيد البشر ولا تقوم الساعة حتى يلحق قبائل من أمتي بالمشركين وحتى يعبد قبائل من أمتي أوثانا وإنه سيكون بأمتي كذابون ثلاثون كلهم ارعبوا إلى آخره أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அளவெல்லாம் அல்லும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை வைத்த தர்ம பிரபாகிய தர்மகர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் முறைத்தது. இன்னும் அவனின் தூதர் நபியினால் ஹாத்தம் நபி முத்திர நபி சொம்மன் நபி சீய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது சர்தார் ஆயிரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சோதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியமும் சமாதானமல்ல என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, கியாமத் என்று சொல்லக்கூடிய இறுதி நாள் எப்பொழுது வரக்கூடியது என்பதற்குரிய பல்வேறு அடையாளங்களை முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏராளமான அடையாளங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதில் சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்று இரு வகைப்படுத்தி நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. எல்லா அடையாளங்களும் இப்பொழுது வந்துவிட்டதா, கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டதா என்பதாக பார்க்கக்கூடிய சமயத்தில் இல்லை, சிறு அடையாளங்கள் மட்டும் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பெரு அடையாளங்களை நாம் காண்பதற்கு பல ஆண்டுகள் பல யுகங்களை கடக்க வேண்டியது இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பெரும் அடையாளங்கள் எப்பொழுது இருந்து துவங்கும், எந்த காலத்தில் எழுந்த பெரும் அடையாளங்கள் என்பதை நாம் கணிக்க முடியும் என்று பார்த்தால் இதற்கு எல்லை என்பது துவக்க எல்லையாக நமக்கு முஹத்திஸீன்கள்
வரலாற்று விரிவுரையாளர்கள் ஆசிரியர்கள் நமக்கு பிரித்து தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையில் இருந்துதான் பெரும் அடையாளத்துடைய துவக்கங்கள் ஆரம்பிக்கின்றது. அவர்கள் வராமல் பெரு அடையாளங்களை நாம் காண முடியாது. அதற்கு முன்னால் எல்லாம் சிறு அடையாளங்களாக நாம் கண்டுகொண்டே இருப்போம். எந்த விதமான சிறு அடையாளங்களில் சிலவற்றை நாம் பார்ப்போம். என்னென்ன சிறு அடையாளங்களை என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் மனிதர்கள் ஆடை அணிந்து கொண்டிருப்பார்கள். மனிதர்கள் ஆடை அணிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் நிர்வாணமாக தோற்றமளிக்கும். இது பெண்களை பற்றியே குறிப்பாக சொல்லக்கூடியது. ஆடை அணிந்திருப்பார்கள். அணிந்திருந்தும் அவர்கள் ஆடை அணியாதது போன்றுதான் இருந்து கொண்டிருக்கும். பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். இவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்? ஒரு டயத்தில் முதல் இரவு பார்த்தால் இளைஞர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பான். இவனுக்கு ஏதோ ஒன்று லக்கடித்தது போன்று அறிவித்திருக்கும். திடீர் பணக்காரனாக ஆகிவிடுவார். திடீர் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்தவனாக ஆகிவிடுவார். இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். குடிகள் கோபுரமாகும். குடிசைகள் எல்லாம் கோபுரமாக மாறிவிடும். குடிசை வீடுகள் என்பது இல்லாத அளவிற்கு ஆகிவிடும். விபச்சாரம் என்பது பெருகிவிடும். எந்த அளவிற்கு சொல்றாங்க அப்படின்னா விபச்சாரத்துடைய பெருகுகள் எந்த அளவிற்கு வந்து அப்படின்னா ஒரு நல்ல மனிதர், சாலையான மனிதர், இதை வைக்கக்கூடிய மனிதர் சென்றுகிட்டு இருப்பாங்க. தொழுகைக்கு போகக்கூடிய சமயத்துல ரோட்டில் இருந்துகிட்டு இவங்க விபச்சாரம் செய்து கொண்டு இருப்பாங்க. அவ பார்த்துப்பா கொஞ்சம் ஓரமா போய் நின்று செய்யுங்க, தவறுகள் செய்யக்கூடியவங்க ஓரமா நின்று செய்யுங்க, போறவங்களுக்கு கொஞ்சம் அடைஞ்சலாக இருக்கு என்று சொல்லும் அளவிற்கு பெருகிவிடும். அதுபோன்று மது பழக்கங்கள் பெருகிவிடும். எல்லா விஷயங்களிலும் மதுவாக ஆகிவிடும். இவர்களுடைய வரவேற்புகளில் இருந்து வெல்கம் டீட் என்று சொல்கின்றோமே, இந்த வெல்கம் டீட்டை ஒவ்வொரு வீடுகளிலும் மதுபானங்களாக மாறிவிடும். தகுதியற்றவர்களிடம் பொறுப்புகள் கொடுக்கப்படும். எதுக்கு மேல் ஆய்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களிடத்தில் பொறுப்புகள் கொடுக்கப்படும். காலம் சுருங்கியதாக ஆகிவிடும். கொலை பெருகிவிடும். கொலை செய்யக்கூடியது லேசான ஒரு முறையாக மாறிவிடும். நில அதிர்வுகள், பூகம்பங்கள் அதிகமாகும். அடுத்து சொன்னாங்க பள்ளி வாசல்களை வைத்து பெருமை பேசுதல் ஏற்பட்டுவிடும். நெருக்கமான கடைவிதிகள் நெருக்கமாக ஆகிவிடும். அப்படி என்றால் இவங்க வீட்டு பக்கத்திலே கடைவிதி வந்தால் ஆயிரும். பஜார்கள் எல்லாம் அந்த அளவுக்கு நெருங்கினோம். இவர்கள் எந்த நேரங்கள் பார்த்தாலும் வீடுகள் இருப்பதை விட கடைவிதிகள் தான் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துவிடும். உயிரற்ற பொருட்கள் பேசக்கூடிய சூழ்நிலைகள் ஆகிவிடும். தெரிந்தவருக்கு மட்டும் சலான் கூறக்கூடிய முறைகள் வந்துவிடும். இறை தூதர் என்ன வாதிடும் பொய்யர்கள் தோன்றுவார்கள் அதிகமாக. முந்தைய சமூகத்தை பின்பற்றல் என்பதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அறியாமை காலத்தில் மூட நம்பிக்கைகள் இருந்து கொண்டிருந்தார்களே, அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமதி அபூதாவுதில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், ஏழு சமூகத்தில் உள்ள சில கோத்திரத்தினரில் இணைப்பவர்களுடன் சேராத வரை அவர்களின் சிலைகளை வணங்காத வரை மறுமையுடைய நாள் ஏற்படாது. மேலும் எனது சமூகத்தில் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். எத்தனை பொய்யர்கள்? 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். அனைவர்களும் தன்னை அல்லாஹ்வின் தூதர் என்று இவர்கள் வாதிடுவார்கள். நான் நபிமார்களின் முத்திரையானவன், நிச்சயமாக எனக்கு பின் எந்த நபியும் கிடையாது
என்று நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி மாறிவிடும்? ஒரு குடும்பத்தினர் கோத்திரத்தினருக்கு இணை வைப்பு என்பது அவரிடத்தில் அறவே இருக்காது. எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கஅபாவுடைய சாவி என்ற யாருடைய கைகளில் இருக்கின்றதோ, கஅபாவை பராமரிக்கக்கூடிய பொறுப்புகள் யாரிடம் இருக்கிறதோ, சுருக்கமாக சிலர் விளக்கம் கொடுக்கும் என்று சொல்கின்றார்கள். சுருக்கமாக இவர்கள் யார் என்றால் மக்காவுடைய இந்த சவுதி அரேபியுடைய அரசர்களுடைய குடும்பங்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் இணை வைப்பு என்பது அவர்களிடத்தில் இருக்காது. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இணை வைப்புகளுடன் சேரும் வரை இந்த உலக அறிவினால் ஏற்படாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இணை வைப்பு அவர்களுடன் சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் மட்டும் அது மட்டுமல்ல அவரிடத்தில் சிலைகளை வணங்கும் வரை அது ஏற்படாதுன்னாங்க. சிலைகள் வணங்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பல மில்லியன் டாலர் கொடுக்கப்பட்டு சிலைகளை வாங்கி வைத்திருக்கின்றார் தன்னுடைய பெட்ரூமில். யாருடைய சிலை? ஜீசஸுடைய சிலையை வாங்கி வைத்திருக்கின்றார். ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் 30 பொய்யர்கள் ஏற்படுவார்கள். அந்த 30 பொய்யர்கள் சொல்லக்கூடியது நான் தான் நபி என்பதாக சொல்வார்கள். நான் தான் இது நபி என்று அகமதியாக்கள் அவர்கள் வந்திருந்து ஒவ்வொரு நபர்களாக சொன்னார்கள். நான் தான் நபி, நான் தான் இது நபி என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நபர் இரண்டு நபர் அல்ல. நமக்குரிய பார்வைகளுக்கு தெரிந்து பட்டியலுக்கு சொல்லலாம் 10-15 நபர்கள் இதுவரை சொல்லியிருக்கக்கூடியதை காண முடிகின்றது. தன்னை நபி என்று காட்டிக் கொண்டு வந்தவர்கள். இந்த ஜமாத்துல் உலமா தோற்றத்துடைய ஒரு வரலாறுகள் சொல்வார்கள். தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா தோற்றத்துடைய வரலாறுக்கு ஒரு சரித்திரங்கள் இருக்கின்றது. சாதாரணமாக ஏதோ அரசியலுக்கு வர வேண்டும், அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்பதாக தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. திருநெல்வேலியை சார்ந்த ஒரு ஆலிம், பட்டம் பெற்ற ஆலிம், அப்பொழுதுதான் இவங்க மதுரைக்கு வந்து கொண்டு இருக்கின்றார். தன்னுடைய மூத்த உலமாக்களை கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிறார். வந்தபொழுது அந்த சமயத்தில் ஏறத்தாழ 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சரித்திரங்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் சுதந்திரத்திற்கு நெருக்கத்தில் உள்ள காலகட்டங்கள். அப்ப அங்க வந்தவங்க பார்த்திருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் ஒரு பள்ளியின் பக்கம் கூட்டமாக வந்து சேர்கின்றார்கள். என்ன என்பதாக பார்க்கும் பொழுது இங்க ஒரு பெரிய வழியுள்ளா வந்திருக்காரு, பெரிய ஒரு நாதா வந்திருக்காரு, அவரை எல்லாத்திற்கும் பொதுவாக சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு போய் பார்க்கும் பொழுது அவர் இந்துக்களுடைய கோயிலுக்கும் செல்கின்றார், முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்கும் செல்கின்றார். எம்மளவும் சம்மதம் எனக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார் என்பதாக சொல்றாங்க. இவர் யார் அப்படின்னா வட மாநிலத்தை சார்ந்த ஒரு ஆலிம் எனக்கூடிய போர்வையில் வந்திருக்கக்கூடியவர். இவர் வருகின்றார். வட மாநிலத்தை சார்ந்த நபர் வரும் பொழுது போய் அங்கு கேட்கின்றார்கள். அவர் சொல்லக்கூடிய நீண்ட ஒரு சரித்திரங்கள் சுருக்கமாக சொல்லி வருகின்றேன். அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வல்லமையை சொல்லும் பொழுது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் கண்ணை பெரிய ஒரு வழி என்பது ஒன்றும் காட்டிக்கொண்டு செல்லும் பொழுதுதான் அங்கே எதிர்த்து நின்று கேட்பதற்கு ஆண்கள் இல்லை. உறுதியில் பயங்கரமா பயம் பேசுகிறாரு, எல்லாம் செய்கிறாரு. அப்பொழுது எதிர்த்து நின்றது இந்த இளம் உலமாவாக இருக்கக்கூடிய ஆளில் அவர்கள் கைலம் அவங்க எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு அங்க போராடுறாங்க.
இதனால் பெரும் பிரச்சனைகள் அங்கே ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று மூத்த உலமாக்கள் ஒன்று சேர்ந்து இது போன்று ஈமானுக்கு பாதிப்பான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது என்பதாக சொல்லிவிட்டு அப்பொழுது உலமாக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு இங்க லால்பேட்டையுடைய பாணி ஹசரத் என்று சொல்வார்கள் அவர்களிலிருந்து வேறு பாக்கியாத் சாலிஹாத்துடைய ஆயிரா ஹசரத்தாக இருக்கக்கூடிய நபர்கள் இதுபோன்ற மூத்த உலமாக்கள் எல்லாம் ஒன்று சேர்கின்றார்கள். சுங்கம் பள்ளிவாசலில் ஒன்று சேர்ந்து அப்பொழுது மெட்ராஸ் ஜமாத் உலமா என்பதாக ஆரம்பித்தார்கள். ஆரம்பிக்கப்பட்டவருடைய தோட்டக்கூடியது அந்த சமயத்தில் ஈமானை ஆட்சிப்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து தன்னை பெரும் நபராக அவர்கள் காட்டிக் கொண்டதன் காரணமாக அந்த இடத்தில் எதிர்த்து நின்று வரப்பட்டது. இன்றும் அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றது ஜமாத் உலமா. எத்தனை நபர்கள் இன்றும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஷியாக்கள் வந்தார்கள், காதியானிகள் வந்தார்கள், இதுபோன்று ஒவ்வொரு நபர்கள் அகமதியாக்கள் வந்தார்கள், அஹ்லஹதீஸ் வந்தார்கள், அஹ்லுல் குர்ஆன் வந்தார்கள். ஒவ்வொரு நபர்களையும் அங்கே தோலுரித்து காட்டிக்கொண்டேதான் இருக்கின்றது. இன்றும் ஒருவர் வந்திருக்கின்றார், தன்னை மகதியாக அல்லாஹ் நாடினால் வருவேன் என்பதாக சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஆக இப்படி இந்த சமயங்களில் ஜமாத்துல் அதற்கு ரத்து கொடுத்ததாக இப்படி இருக்கக்கூடாது என்பதாக சொல்லுகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி பொய்யர்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள் என்னுடைய சமூகத்தில். பிரம்மாண்டமான பொய்யர்கள் எல்லாம் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். தங்களை முஸ்லிம் என கூறிக்கொள்ளும் சிலர்கள் இன்னும் கூட சிலை வணக்க வழிபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம்முடைய சமூகத்தில் எந்த அளவிற்கு இளைஞர் முஸ்லிம்கள் எல்லாம் செய்யறாங்க, தொழுறாங்க, நோம்பு நடக்கிறாங்க. எந்த அளவுக்கு நோம்பு நடக்கிறாங்க அப்படின்னா ரமலான் 30 நாள் மட்டும் இல்ல, கலமராவு நோம்பு, அந்த நோம்பு, இந்த நோம்பு, சுண்ணத்தை எல்லா 12ஆம் நோம்பு எல்லா நோம்பையும் நோக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் என்று வரும்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லை, இது போன்ற சூழ்நிலைகள் சொல்லும்போது என்னங்க ராமாட்சி எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர்களுடைய ஈமான இலக்கும் அளவிற்கு யாராவது ஒரு இப்லீஸ் அங்கே வீட்டிற்குள் வந்து சென்று கொண்டதாக இருக்கும். அவர்கள் சொல்வார்கள், இந்த கோயில்ல போய் இப்படி தொட்டி கட்டி போட்டா இத்தனை பேருக்கு குழந்தை வளர்ந்துருக்குங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரமா இருக்குல்ல 10 வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சான், அது தொட்டி கட்டி போட்டுச்சான், குழந்தை மறாது 10ஆவது மாசம் தான் பறந்துருச்சான் அப்படின்னு சொன்ன உடனே இது பார்க்கணும், ஆஹா அப்படியா போய் கட்டி போட்டுவோம். அந்த புற்றுக்கு பாம்புக்கு பால் வார்த்தால் சரியாக வந்துவிடும், முட்டை வைத்தால் சரியாகிவிடும், இதை சுற்றி வந்தால் சரியாகிவிடும், நமக்கு நிவர்த்தி கலைத்துவிடும் என்பதாக சொல்லக்கூடிய சமயங்களில் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கின்றது. இன்னும் எங்களுடைய கண்கூடாக பார்த்த நபர்களை நான் சொல்ல முடியும். இருமூடிகள் வெட்டிக்கொண்டு சபைகளுக்கு சென்ற இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பள்ளிக்கு வருகின்றார்கள், அங்கும் செல்கின்றார்கள். இது ஈமானுக்குரிய பாதிப்பான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றது. இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படி மாறிக்கொண்டிருப்பது கயாமத்துடைய அறியாமைய காலம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்வி உயர்த்தப்படும், கல்விகள் உயர்த்தப்படும், அறியாமை மேலோங்குவதும், விபச்சாரம் பெருகுவதும், மதுபானம் அருந்தப்படுவதும், 50 பெண்களுக்கு ஒரு ஆண் நிர்வகிப்பதும் அளவுக்கு அதிகமாக பெண்கள் இருப்பார்கள், ஆண்கள் குறைவாக இருப்பார்கள். மறுமை நாளுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். 50 நபர்களுக்கு ஒரு ஆண் தான் இருக்கக்கூடிய அளவிற்கு பெருகிவிடும். பெண்களுடைய ஆதிக்கங்கள் அதிகமாகிவிடும். ஆண்களுடைய எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டேதான் இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கல்வி கற்றிருப்பான், எல்லாம் கற்றிருப்பான், இவன் பார்த்த பெரும் ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, ஐஎஃப்எஸ் ஆக எல்லாத்திலும் இருப்பார். ஆனா மார்க்கம் எனக்குரிய கல்வியை முழுமையாக அறியாத நபராக இருப்பார். நேற்று வியாழக்கிழமை ஒரு தீர்ப்பு ஒன்று வாசிக்கப்பட்டது காஞ்சிபுரம் கோர்ட்டில் நினைக்கிறேன். ஒரு பெண்மணி இந்த டிக்டாக்ல போட்டு
எல்லாம் செஞ்சு 2 குழந்தைகளை பெற்ற பெண்மணி டிக்டாக்ல போடப்பட்டு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்கப்பட்டது. அப்பொழுது ஒரு நபரை கள்ளக்காதல் கொள்கின்றால். இதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியது தன்னுடைய 2 குழந்தைகள் இடைஞ்சலாக இருக்கின்றது என்பதாக குழந்தைகளுக்கும் கணவருக்கும் சேர்த்து தூக்க மாத்திரை, பாலில் தூக்க மாத்திரை கலக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. கொடுத்து என்ன செஞ்சாங்க, குழந்தைகள் வந்து இறந்துருது, ஆனால் கணவன் பிழைத்துக் கொள்கின்றான். இப்பொழுது அங்கே காவல் நிலையத்தில் இதை ரிப்போர்ட்டாக பதிவு செய்யப்படுகிறது, புகார் கொடுக்கப்படுகின்றது. இவர்களை அடைத்து விடுகின்றார்கள். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பிடிச்சு கைது பண்ணி உள்ளதுக்கு வச்சிடறாங்க. 7 ஆண்டுகளுக்கு பின்னால் நேற்று தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்ப்பை சொல்லும் பொழுது அந்த நீதிபதி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது, நாம் அது கவனிக்கக்கூடிய வார்த்தைகள். இவர்கள் செய்த இந்த கொடூரமான சம்பவத்திற்கு, இந்த கொடூரமான செயல்பாட்டிற்கு கண்ணுக்கு கண், காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, காலுக்கு காது, உயிருக்கு உயிர் வாழக்கூடிய சட்டங்கள் நம்முடைய நாட்டில் இருந்தால் நான் அதை எழுதியிருப்பேன். இவர்களுக்கு 2 நபர்களுக்கும் தூக்கு தண்டனைகள். ஆனால் நாம் காந்தியுடைய அஹிம்சை நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் சாகும் வரை சிறை தண்டனையை நான் அறிவிக்கின்றேன் என்று அறிவிக்கின்றான். இப்ப இந்த சட்டம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உனக்கு ஏழு வெட்டப்பட்டான், அவனுக்கு நீ அழி வெட்டி. வலது கையை வெட்டப்பட்டால் வலது கையை வெட்ட வேண்டும், இடது கையை வெட்டப்பட்டால் இடது கையைத்தான் வெட்ட வேண்டும். உனக்கு எது அநிலம் செய்யப்பட்டிருக்கின்றோ அதைத்தான் செய்ய வேண்டும். ஒரு உயிரை பறித்து விட்டான் என்றால் அவர்கள் குடும்பம் அவர்களுடைய உயிரை பறிக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம். அந்த சட்டத்தை இவர் மேற்கோள் காட்டி சொல்கின்றார். இது இல்லாமல் இருக்கின்றதை எனக்குரிய ஒரு வேதனையை சொல்கின்றார். ஒரு நீதிபதி, இஸ்லாமிய நீதிபதியும் அல்ல, ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் தெரிந்த நபர்கள், நம்முடைய இஸ்லாமியர்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றோம், இதை புரிந்து கொண்ட நபர்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றோம். அப்ப இந்த மார்க்கத்துடைய கல்வி இது உயர்த்தப்படும். இவர்கள் அறியாமையுடைய மூழ்கி விடுவார்கள். எல்லாம் எஜுகேஷன்ல இருப்பாங்க, எல்லாம் டிகிரி பெற்றவர்களா இருப்பாங்க. ஆனா மார்க்கம் என்று வரும் பொழுது, நீதம் என்று வரக்கூடிய சமயங்களில் எல்லாம் இவர்கள் மூட்டை வெட்டி வைத்து விடுவார்கள். எப்படி? எதுபோன்று ஒரு இஸ்லாமிய நீதிபதி சொன்ன தீர்ப்பு, பாபர் மசூதிய தீர்ப்பு, அவருக்கு கிடைத்த கிஃப்ட் என்னங்கிறது தெரியும். அவர் இஸ்லாமியர். அதே சமயத்தில் முத்தலாக்கூடிய விஷயங்களை பற்றி அங்கு ஆராய்ச்சி செய்யக்கூடிய சமயத்தில் இருந்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி நீதிபதி. ஹிஜாபுடைய விஷயத்தில் தீர்ப்பு கொடுப்பதற்காக வந்த வருது. அந்த இடத்தில் இருந்த பெண்மணி முஸ்லிம் நீதிபதியுடைய பெண்மணி. அந்த பெண்மணி ஹிஜாப் இல்லை. நீதிபதிகளை விமர்சிக்கவில்லை, இஸ்லாமியர்களில் நான் விமர்சிக்கின்றேன். நம்முடைய சமுதாயத்தினர்கள் நம்முடைய சரியத்தை ஃபாலோ பண்ணாம அதை பெறமெல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் தியானத்துடைய அடையாளங்களில் சிறு சிறு அடையாளங்கள் உள்ளதுதான். அருமைக்குரிய சகோதரர்களே, மதுபானத்துடைய பழக்கங்கள் எந்த அளவிற்கு பெருகிவிடும் இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? பகல்ல பார்த்தா இவர் சுல்தானு, நைட்ல பார்த்தா சைத்தான். அந்த நாம எல்லாம் மாறுறாரு. பகல்ல 6 மணிக்கு மேல போயிட்டு அவருக்கு பேசுறது கூட வரமாட்டாரு, பேசக்கூட முடியாது. ஏன்? இவர் பார்க்கையில எல்லாம் வெளியே பார்த்தா சூடி சுண்ணத்தா இருப்பாரு. இரவு நேரத்துல போன உடனே தண்ணி அடிச்சுட்டு போய் உட்கார்ந்துருவாரு. இவர் பெரியார், சமூகத்தில் மதிக்கக்கூடிய பெரிய நபர், யாராக இருந்தாலும் சரி. எல்லாம் நம்முடைய சமுதாயத்தினர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான். இதனால் ஏற்படக்கூடிய விளைவு 28 வயது இளைஞன் மரணிக்கின்றான் என்றால் அதற்குரிய காரணத்தை தேடி பார்க்கக்கூடிய சமயங்களில் மது அருந்திய ஒரே காரணம் தான் என்பதாக மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். உள்ள எதுவுமே இல்லைங்க. உள்ள இந்த தொண்டைக்கு கீழே பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. லிவர்ல இருந்து, கிட்னில இருந்து, குடல்ல இருந்து, பெருகுடல்ல இருந்து, சிறுகுடல் எல்லாம் அரிச்சிருக்கீங்க. எல்லாமே ஆல்கஹால் மூலமா எல்லாம் நாசம் போயிடுச்சு.
வெறும் கூடுதான் இருக்குது சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களா? நம்ம பார்த்தோமே, பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம். நம்முடைய சமுதாயம் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றது. அதில் ஏன் அது வேண்டாம் என்று ஒதுக்கித் தள்ளுவதற்கு இவர்களால் ஏன் முடியவில்லை? இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான். மதுவை பற்றி சொல்லும் பொழுது இதில் உங்களுக்கு சிறிய நன்மைகள் இருந்தாலும் பெரும் ஆபத்தாக இருக்கின்றது, பெரும் ஆபத்து இருக்கின்றது. எல்லா தவறுகளுக்கும் தலையாயாக இருக்கக்கூடிய மது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஒரு பழக்கம் இருந்தால் போதும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனும் சரி பிச்சைக்காரனாக மாறிவிடுவான். எவ்வளவு பெரிய கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி அவன் இழிவுபடுத்தப்படுவான், இழிவாக ஆகிவிடுவான். இந்த ஒரு பழக்கத்தின் காரணமாக எல்லாமே சப்சாரா தோற்றலாக இவருடைய உருவத்தில் இருந்து, இவருடைய தோற்றத்தில் இருந்து, இவருடைய செயல்பாடுகளில் இருந்து, இவருடைய நடைமுறைகளில் இருந்து, இவருடைய கண்ணியங்களில் இருந்து எல்லாம் போக்கப்படுகின்றது. எந்த ஒன்றின் காரணமாக? மது அருந்துவதின் காரணமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, அதை சற்று நீங்கள் அருந்துவதற்கு முன்பதாக எடுத்து வைத்துக் கொண்டு இதன் மூலியமாக எனக்கு நன்மைகள் அதிகம் இருக்கின்றதா, தீமைகள் அதிகம் இருக்கின்றதா, இதனிலிருந்து ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றி எனக்கு ஒரு மனைவி இருக்கின்றார், எனக்கு குழந்தைகள் இருக்கின்றது, எனக்கு மகள்கள் இருக்கின்றது, இதனுடைய வாழ்க்கைகள் எப்படி போகும், இதன் குடிப்பதன் காரணமாக நான் அழிந்து விட்டால் என்னுடைய வாழ்க்கைகள், என்னுடைய குடும்பத்துடைய வாழ்க்கைகள் சந்தேகரிக்கும் அளவிற்கு ஆகிவிடுமே. இன்னும் பாருங்க, கொஞ்ச நாள் அது பிற குடிக்கிறது மனசு இல்லையே. நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சிறிய ஊர்களாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய பெரிய நபர்கள் எல்லாம் அருந்தக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, கியாமத்துடைய அடையாளங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது காலம் சுருங்கிக் கொண்டே செல்லும், காலம் சுருங்கிவிடும். எந்த அளவிற்கு என்றால் ஒருவருக்கு காலம் என்பது சொல்லக்கூடியது ஒரு மாதத்தை போன்று உருண்டோடும், ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று உருண்டோடும், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று உருண்டோடும், ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போன்று உருண்டோடும், ஒரு மணி நேரம் என்பது உலர்ந்த பேரித்தமனம் இலை எரியும் நேரத்திற்குள் அது உருண்டோடிவிடும். ஒரு இலைய பத்த வச்சு, நல்ல காஞ்ச இலைய பத்த வச்சு எவ்வளவு நேரத்தில் எரியும்? அந்த செகண்ட் ஓடியுமா? எது இந்த நேரம் இன்று சுருங்கி விட்டதே. அன்று ஒரு 100 கிலோமீட்டர் போறோம் அப்படின்னா எத்தனை மணி நேரங்கள் எடுத்தது வாகனங்களில் செல்லும் பொழுது? அது இன்று மணிக்கு 100 கிலோமீட்டர் போகக்கூடிய பைக்கை எடுத்து பார்க்கிறான், 100-120 வேண்டு பைக்க எல்லாத்துக்கும் பாஸ்டாக போகணும், பாஸ்டாக இருக்கும், போறதும் பாஸ்டாக போயிடும். 90-100 வயசுல வாழ்ந்த காலங்கள் எல்லாம் 20-30 வயதுகளில் மரணிக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். எல்லாம் காலம் சுருங்கிவிட்டது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சமயத்தில் 2.5 மாசங்கள் கப்பலில் போகக்கூடிய காலகட்டங்கள் இருந்தது. இப்பொழுது 2.5 மணி நேரங்களில் அங்கு போய் இறங்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியது இது ஹஜ்ஜுடைய நாட்கள் 40 நாட்களாக இருக்கக்கூடியது. இப்பொழுது அது ஒரு பேக்கப் ஒண்ணு வந்திருக்கு, பிசினஸ் பேக்கப், பிசினஸ் மேன் இருக்காண்டி 15 நாள் போதும் ஹஜ்ஜுக்கு. மக்காவுல ஒரு வாரம், 14 ஒரு வாரம் முடிஞ்சு, அடுத்தது நீங்க பிரேக் வந்துகிட்டே இருக்கலாம். எவ்வளவுக்கு சுருக்கி விடுகின்றது தகவல் தொழில்நுட்பங்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா இருந்தோம்னா வெளிநாட்டுல இருந்து அல்லது வெளியூரில் இருந்து லெட்டர் எழுதி போட்டு விடுவாங்க. உள்நாட்டுடைய 3 நாட்கள் ஆகும் அந்த லெட்டர் போய் சேர்றதுக்கு. அந்த லெட்டர் போய் சேர்ந்து அவங்க படிச்சு அடுத்து உடனே எழுதி போட்டாலும் இங்க வர்றதுக்கு 4 நாள் ஆயிடும். இடையில ஒரு நாள் லீவு. ஏறத்தாழ 7 நாட்களாக இந்த தகவல் பரிமாற்றம் ஒருவருக்கு கிடைத்து மாறுவதற்கு 7 நாட்கள் ஆனது உள்நாட்டுகளில். வெளிநாடுகள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் 15 நாட்கள் 20 நாட்கள் ஆகாது. ஆனா இன்னைக்கு 20 செகண்ட்ல அப்படி அடிக்கலாம், டைப் பண்ணா. அது எப்படி தமிழ்ல கூட இப்ப டைப் பண்ணதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு தமிழை இங்கிலீஷ்ல அடிக்கலாம். இங்கிலீஷ் அடிச்சு அப்படி அனுப்பிச்சிடலாம், மெயில் முடிச்சு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடும். எவ்வளவிற்கு சுருக்கமான சூழ்நிலைகளை இந்த உலகம் கண்டு கொண்டு இருக்கின்றது.
இங்கு இருந்து இருக்கக்கூடிய சமயங்களில் அங்கு வெளிநாடுகளில் அல்லது ஏதாவது ஒரு கண்டங்கள் நடக்கக்கூடிய போர்களை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் கியாமத்துடைய சிறு சிறு அடையாளங்களில் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இனி குழப்பங்கள் அதிகமாக ஆகும், குழப்பங்கள் அதிகமாக ஆகும். விரைவில் குழப்பங்கள் சில தோன்றும். அப்பொழுது அவற்றிற்கேயே மௌனமாக உட்கார்ந்திருப்பவர் அதற்காக எழுந்து நிற்பவர் சிறந்தவராக இருப்பார். ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கான், அதை விட மௌனமா உட்கார்ந்து இருக்கான், வாய் மூடி அவன் தான் சிறந்தவனாக இருப்பார். நின்று கொண்டு இருக்கக்கூடியவர் நடப்பதை விட சிறந்தவராக இருப்பார். நடப்பவர் அதில் ஈடுபடுவதை விட சிறந்தவராக இருப்பார். ஈடுபடக்கூடியவர் அவர் அறிவை முன்னோக்கி சென்று கொண்டிருப்பார். யார்? நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அப்ப இந்த குழப்பங்கள் செய்யக்கூடிய குழப்பவாதிகளை பற்றியும் சொல்கின்றார்கள். இதுவும் மோசமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். கொடூரமான ஆட்சியாளர்கள் அமைவார்கள். கொடூரமான ஆட்சியாளர்கள் நம்மளுடைய எல்லா உரிமைகளை பறிக்கப்படும். அந்த ஆட்சியாளர்கள் தோன்றக்கூடிய எல்லா உரிமைகளும் பறிக்கப்படும். நான் முஸ்லிம், தொழில்தான் நீங்க தொழிலாம் போக கூடாது, நீ இப்படித்தான் இருக்கணும். ஜும்மாவுடைய நாடு எங்களுக்கு, இந்த பண்டிகைகளுக்கு ஜும்மாவுடைய தொழுகையை நீங்க மாற்றி தொழுதுப்பீங்க, அதுவும் சரிங்க, தலையாட்டு போயிடுவாங்க. பள்ளிவாசல் வெளியே தெரியக்கூடாது, இதை தூக்கி கட்டுங்க, மேல இருந்து கீழே வரையும் எல்லாத்தையும் தார்பாய போட்டு மூடுங்க, சரிங்க, முடிஞ்சு. அப்ப ஈமானுடைய பலகீனப்பட்டு இவர்களுடைய ஆட்சியாளர்கள் அதற்கு தகுந்தார் கொண்டு அங்கு அமைந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய விளைவின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தவறின் காரணமாக உங்களுக்கு கொடூரமான ஆட்சியாளர்கள் அல்லாஹ் தஆலா அமைத்து வைப்பார். உங்களுடைய தவறின் காரணமாக. தொழுகை என்பது இல்லை, புறம்பேசக்கூடியது அதிகமாகின்றது, கோல் சொல்லக்கூடியது அதிகமாகின்றது, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது அதிகமாகின்றது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கின்றார்கள், எப்படியா கொண்ட நபர்களை பற்றி, பள்ளிகளை பற்றி சொல்லும் பொழுது, பள்ளிவாசல்களை பற்றி சொல்லும் பொழுது, பள்ளிவாசல்கள் தொழக்கூடிய இடங்கள் பெருமை பேசுவதற்காக வேண்டிய பள்ளிவாசல்கள் கட்டப்படும். மக்கள் தங்களுக்குள் பெருமையை கொள்ளும் வகையில் பள்ளிவாசலில் கட்டுவார்கள். இது மறுமை நாளின் அடையாளங்கள் ஒன்றாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. நஸஈ என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப பெரும் பெரும் 100 நபர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் 1000 நபர்கள் இருந்து தொழும் அளவிற்கு பள்ளிவாசலை பிரம்மாண்டமாக கட்டுவார்கள். எப்படி இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே இந்த பள்ளிவாசலை விட பெரிய பள்ளிவாசல் எதுவும் கிடையாதுங்க. கோடிக்கணக்கில் செலவழிச்சு கட்டுறாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு இடங்கள் எடுத்து போடுகின்றார்கள். தமிழகத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமான எல்லா வசதிகளுடைய ஒரு பள்ளி வாசல்கள் என்பதாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாசலை போடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விதம். அந்த பள்ளி வாசல் எத்தனை பேர் தொழு வர்றாங்க, அதை நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த பள்ளி வாசலில் தொழக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்கள்? இதெல்லாம் ஆடம்பரமாக இவர்கள் செய்யக்கூடியது. ஒரு மனோரா எழுப்புவாங்க, பொருங்கொண்ட மனோரா, 125 அடி 225 அடி இருக்கக்கூடியதையே என்னுடைய பள்ளிகளுடைய மனோராக மேல வரை ஆகாயத்தை பார்ப்பது போல இருக்குது. எத்தனை லட்சங்கள் அதற்கு செலவழிச்சீங்க அப்படின்னு பார்த்தா அது பல லட்சங்கள் ஆச்சுங்க. அது ஓடிங்க. அங்க இருக்கக்கூடிய அல்லாஹும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி பணி செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்ன சம்பளம் கொடுக்குறீங்க? பள்ளி வாசலுடைய கரண்ட் கொண்டு நாளைக்கு யாருங்க கட்டுவாங்க? அதெல்லாம் சந்தா வசூல் பண்ணுங்க. ஏழு சந்தா 100 ரூபாய் போட்டுருக்கு. அந்த 100 ரூபாயும் 100 பேர்த்துல வந்து 50 பேர் தர்றதே கஷ்டமா இருக்குங்க. நாங்க போய் பைய தூக்கிட்டு நாங்க அலைகிறோம். ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷம் பார்த்த உடனே சந்தா போய் கேட்கையில எங்களுக்கே சங்கடமா இருக்குது. ஏன் நம்ம கொடுக்கிறது பள்ளி வாசலுக்கு தானே, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு தானே, அதில் இருக்கக்கூடிய அதை மராமத்துடைய பணிகள் செய்வதற்காக வேண்டிதானே, தாராளமாக எடுத்து கொடுக்கலாமே. 100 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் இருக்கட்டுங்க, வருஷத்துக்கு நான் 1000 ரூபாய் தருவீங்க, நீங்க என்னுடைய வீட்டை தேடி வராதீங்க, உங்களுடைய மஹல்லாவுடைய ஆபீஸை தேடி நான் வருகின்றேன் என்று கொடுக்கக்கூடிய நபர்கள் நம்ம எத்தனை நபர்கள் இருக்கின்றோம்? எத்தனை நபர்கள் நம்ம இருக்கின்றோம்? என்ன
ஆனா பெருமை பேசுவாங்க போய் வெளியே. எங்க ஒரு பள்ளியாசனம் போல வராதுங்க, அப்படி சொர்க்கத்துல இருந்த போல இருக்குங்க. ஏசியில இருந்து அங்க அப்படியே பாத்தீங்கன்னா குளத்துக்காரில் உட்கார்ந்தோம்னா குளத்துடைய காத்துல இருந்து கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டி ஏசி போல இருக்குங்க எங்க பள்ளியாசை. 85-100 வருஷ காலமாக கட்டப்பட்ட பள்ளியாசை. பெருமை பேசுறமே, இந்த பள்ளியாசனுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்தோம்? அருமைக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இதற்கு இறுதியாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். எந்த அளவிற்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயங்கள், கொடூரமான ஆட்சியாளர்கள் அமைந்து கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் தான் அப்பொழுது இவர்கள் தோன்றுவார்கள். இவர்கள் தோன்றிவிட்டார்கள் என்றால் அவர்கள் இந்த பூமியில் தோன்றி 8-9 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்வார்கள். முழு உலகமும் சுபிட்சமாக இருக்கும். அவர்களிடம் தேடி சென்றால் அவர்கள் வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள். எந்த அளவிற்கு தன்னால் தூக்கிட்டு போக முடியாத அளவிற்கு, யாரும் கேட்கிறதுக்கே ஆள் இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு மீதமான ஆட்சிகள் நடைபெறும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வல்லல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய எந்தெந்த அடையாளங்கள் சொன்னார்களோ அந்தந்த செயல்பாடுகளிலிருந்து நாம் தவிர்ந்து நம்முடைய சமூகமும் நம்முடைய சந்ததியினரும் தவிர்ந்து அதில் அல்லாஹும் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக நடக்கக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார். வாஹித் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.